தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு உக்ரைன் நாட்டுக்காக இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி ஜெபிக்க போகிறோம். உக்ரைன் ஆனது கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள ஒரு நாடாகும். இந்நாட்டின் ரட்சிப்புக்காக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். இந்நாட்டிலே சுமார் 4 கோடி மக்கள் வசிக்கிறார்கள். கர்த்தர் இவர்கள் மீது கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். இந்நாட்டின் தலைநகரம் கீவ். இந்த நாட்டின் மக்களுக்காக நாம் இன்றைக்கு தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த நாடானது 24 மாகாணங்களையும் 136 மாவட்டங்களாகவும் 108 நகர்ப்புற மாவட்டங்களாகவும் இந்நாடு காணப்படுகிறது. இந்நாட்டிலே பெரும்பான்மையாக கிறிஸ்தவர்கள் வசிக்கிறார்கள். 85% மக்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் உக்ரைன் நாட்டிலே தேவனுடைய சமாதானம் ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். பல போர்களை சந்தித்து கொண்டிருக்கிற இந்த உக்ரைன் நாட்டிலே தேவன் மெய்யான சமாதானத்தை அருளும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு என்னாலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்ம ரட்சிக்கிறவர் தேவன். ஆதலால் அந்த ஜனங்களை தேவன் ரட்சிக்கும்படியாய் அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அவர்கள் ஒவ்வொரும் மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும்படியாகவும் தங்களுடைய சாட்சியுள்ள நடக்கையின் மூலமாய் தேவனை எப்பொழுதும் பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உக்ரைன் நாட்டுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆளுகை உக்ரைன் நாட்டின் மீது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. பல போர்களை சந்தித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த உக்ரைன் நாட்டில் மெய்யான சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அண்டை நாடுகளினாலே இவர்களுக்கு இருக்கிற அச்சுறுத்தல்கள் ஆண்டவரே அகன்று போய் இவர்கள் சமாதானத்தோடும் ஆண்டவரே சந்தோஷத்தோடும் இருக்கிற கிருபையை கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே இங்குள்ள வாலிபர்கள், சிறுவர்கள், ஆண்டவரே பெரியவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆலயங்களிலே ஆண்டவரே ஒரு எழுப்புதல் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ரட்சிக்கப்படுகிறவர்கள் ஒவ்வொரு நாளும் சேர்க்கப்படுறதுக்கு ஆவியானவரை நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆவியானவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. 4 கோடிக்கு அதிகமாக இருக்கிற மக்கள் மீது தேவனுடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. மெய் தேவனாகிய இயேசுவினிடத்தில் வந்து அவருடைய அன்பை ருசித்து ஆண்டவரே 2ஆம் வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உக்ரைன் நாட்டை கர்த்தர் ரட்சித்தருளுங்க. உக்ரைன் நாட்டை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. உக்ரைன் நாட்டிலே கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உக்ரைன் நாட்டுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகட்டும் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மாவட்டங்களிலும் கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தெய்வீக அன்பு ஊற்றப்பட்டு ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.